இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜியாகிரஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 20 முக்கிய வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, 250 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழைப்பொழிவு மற்றும் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பமுள்ள பகுதிகளில் எவ்வகை காடுகள் காணப்படுகின்றன? 250 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு மற்றும் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையான வெப்பமுள்ள பகுதிகளில் எவ்வகையான காடுகள் காணப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி, அயன மண்டல ஈரப்பதமிக்க பசுமை மாறா காடுகள். அயன மண்டல ஈரப்பதமிக்க பசுமை மாறா காடுகள். இனி இரண்டாவது கேள்வி, ப்ராஜெக்ட் டைகர் என்பது புலிகள் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும். இத்திட்டம் ஏப்ரல் 1, 1983 ஏற்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தினால் 27 புலிகள் பாதுகாப்பகம் 17 மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிடப்பட்டுள்ள 3 கூற்றுகளுள் எவை சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3 சரியானவை. ப்ராஜெக்ட் டைகர் என்பது புலிகள் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும். இது சரியானது. இத்திட்டம், ரெண்டாவது கூற்றை பாருங்க, இத்திட்டம் ஏப்ரல் 1, 1983 ஏற்படுத்தப்பட்டது. இது தவறானது. 1973 ஏற்படுத்தப்பட்டது என்பதே சரியானது. இத்திட்டத்தினால் 27 புலிகள் பாதுகாப்பகம் 17 மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கூற்று 1 மற்றும் 3 சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமத்திய பகுதியில் பொழியும் மழையின் வகை எது? பூமத்திய பகுதியில் பொழியும் மழையின் வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெப்பச்சலன மழை. வெப்பச்சலன மழை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரியான இணையினை தேர்வு செய்க. சரியான இணையினை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பூமி. அதோட அடர்த்தி 0.387, 0.387. இதுதான் பூமியோட அடர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை கொல்கத்தா இடையேயான தங்க நாற்கரச்சாலையின் தூரம் எவ்வளவு? சென்னை கொல்கத்தா இடையேயான தங்க நாற்கரச்சாலையின் தூரம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1684 கிலோமீட்டர். 1684 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்மபுத்திரா மேல் உள்ள நாட்டின் மிக நீண்ட ரயில் மற்றும் சாலைக்கான பாலத்தை அஸ்ஸாமில் திபுருகாஷ் அருகிலுள்ள போஜிபீல் என்ற இடத்தில் இந்திய பிரதமர் எப்போது தொடங்கி வைத்தார்? பிரம்மபுத்திரா மேல் உள்ள நாட்டின் மிக நீண்ட ரயில் மற்றும் சாலைக்கான பாலத்தை அஸ்ஸாமில் திபுருகாஷ் அருகிலுள்ள போஜிபீல் என்ற இடத்தில் இந்திய பிரதமர் எப்போது தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 25, 2018 ஆண்டு. டிசம்பர் 25, 2018. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எது? பின்வரும் கூற்றுகளுள் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியாவில் 20% சர்க்கரை உற்பத்தி தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிறது. இது தவறானது. இந்தியாவில் 10% சர்க்கரை உற்பத்தி தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிறது என்பதே சரியானது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 42 சர்க்கரை ஆலைகள் உள்ளன. சரியானது. சர்க்கரை ஆலைகள் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படுகிறது. சரியானது. வெல்லம், கற்கண்டு, சர்க்கரை ஆகியவை கரும்பிலிருந்து கிடைக்கும் உற்பத்தி பொருள். இவையும் சரியானது. தவறான கூற்று ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1980. ஆன்சர் 1980. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து எது? நமது நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி, சாலை வழி போக்குவரத்து.
ஆன்சர் சாலை வழி போக்குவரத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் வாயுக்களில் சூரியனில் அதிகமாக காணப்படும் வாயுக்கள் எவை? பின்வரும் வாயுக்களில் சூரியனில் அதிகளவு காணப்படும் வாயுக்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தாவரங்களை மண் இல்லாமல் தண்ணீரில் மட்டும் வளர்க்கும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தாவரங்களை மண் இல்லாமல் தண்ணீரில் மட்டும் வளர்க்கும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஹைட்ரோபோனிக்ஸ். ஆன்சர் ஹைட்ரோபோனிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம். ஆன்சர் ஆப்ஷன் சி 54.6%. 54.6%. நெக்ஸ்ட் கொஸ்டின். தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கு உள்ளது? தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி செகந்திராபாத். ஆன்சர் செகந்திராபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின். பியாஸ் ஆறு எந்த மலைத்தொடரில் உற்பத்தியாகிறது? பியாஸ் ஆறு எந்த மலைத்தொடரில் உற்பத்தியாகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழு மலைகள். ஆன்சர் குழு மலைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆற்றின் நீர் பகிர்விற்காக இந்திய பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டது? எந்த ஆற்றின் நீர் பகிர்விற்காக இந்திய பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிந்து நதி. ஆன்சர் சிந்து ஆறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூரிய மண்டலத்தின் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுவது எது? சூரிய மண்டலத்தின் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி செவ்வாய். ஆன்சர் செவ்வாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பின்வரும் தேசிய நெடுஞ்சாலைகளில் டில்லியையும் லக்னோவையும் இணைப்பது எது? பின்வரும் தேசிய நெடுஞ்சாலைகளில் டில்லியையும் லக்னோவையும் இணைப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி NH24. ஆன்சர் NH24. நெக்ஸ்ட் கொஸ்டின். கெர்சோஃபா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உள்ளது? கெர்சோஃபா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சாராவதி. ஆன்சர் சாராவதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம் எது? இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நிலக்கரி. ஆன்சர் நிலக்கரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இலையுதிர் காடுகள் எந்த பகுதிகளில் காணப்படுகின்றன? இலையுதிர் காடுகள் எந்த பகுதிகளில் காணப்படுகின்றன? அதாவது எந்த மண்டல பகுதியில்? ஆன்சர் ஆப்ஷன் பி துணை வெப்ப மண்டலத்திலும் மித வெப்ப மண்டலத்திலும். துணை வெப்ப மண்டலத்திலும் மித வெப்ப மண்டலத்திலும். அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.